அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ptron 281 பேஸ்பட்ஸ் தான் நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட அமேசான் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கைஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு புது விதமான ஒரு பேக்கிங் அமேசான் இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் கவர் இருக்குல்ல, அதில் வந்து பேக் பண்ணி பபுள் கோட்டிங்கில் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வச்சு கொடுப்பாங்க. பட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம ஒரு எப்படின்னா அந்த பேப்பர்ஸை வந்து கொரியர் பண்ணுவோம்ல, ஸோ வந்து அந்த நரம்பு ஒரு பேக் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் கூட இழுத்தோடனே அந்துரும்னு நினச்சேன். பட் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உண்மையுமே சரிங்களா, ரொம்ப நல்லா டைட்டாக இருக்குது. நல்லா நூல் மாதிரி வருது சரிங்களா. ஸோ வந்து இது புதுசாக இருக்குங்க அமேசானில். பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கவர்லாம் இருக்குல்ல, பாலித்தீன் கவர் அதெல்லாம் போட்டு தராங்களா, அதை வந்து நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து மண்ணில் பார்த்தீங்கன்னா மக்காது. பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒன்று எரிஞ்சிரும், அதாவது தீயில போட்டோம்னா டக்குன்னு எரிஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா மண்ணிலே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி டீகம்போஸ் ஆயிரும் சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க அமேசான். ஓகே கைஸ், இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்துருவோம். இந்த ப்ராடக்ட் நமக்கு எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே டெலிவரி. ஸோ வந்து நீங்கள் ப்ரைமில் இருந்தீங்கன்னா ஒன் டேலேயே இந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லை நார்மலான ஒரு அக்கௌண்ட் அப்படின்னா 2 or 3 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி பண்ணிடுவாங்க. இதை நான் வாங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு டீப் பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அந்த சார்ஜிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எம்ஐ பவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி இருக்குல்ல, எல்இடி கிடையாது, அந்த ஒரு எல்இடி பல்பு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பல்பில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்இடி டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் எனக்கு கேட்டால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 4 மணி நேரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கும். அது ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த கவர் நல்லா ஹார்டாக இருக்குங்க உண்மையிலுமே. ஸோ வந்து அப்படியே சூப்பராக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. வாவ், சும்மா பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 281 பேஸ்பட்ஸு உண்மையிலுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி பண்ணியிருக்காங்க சரிங்களா. ப்ராடக்ட் மேலேயே கவர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸில் எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் தாங்க. ஏன்னா டைப் சி கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸுக்குலாம் வந்து அந்த எல்இடிலாம், அதாவது எல்இடி டிஸ்பிளேல வந்து சார்ஜிங் ஆகிறது அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டான ஒரு ஏர்டோப்ஸ். நீங்கள் இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். கனெக்டிவிட்டி அட்வான்ஸ்டு ஒயர்லெஸ்னு போட்டிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டருக்கு உங்களுக்கு இருக்குது. மெயினாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.1 வெர்ஷன் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 1000 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ளூடூத்திங்காக இருந்தாலும் மேக்ஸிமம் 4 போடுவாங்க, இல்லை அப்படின்னா 5 சரிங்களா. 5.1 கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 13mm டைனமிக் டிரைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா டீப்பாக பேஸ் கிடைக்கும். மியூசிக் பிளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் சரிங்களா. ஸோ இந்த 4 மணி நேரம் அப்படிங்கிறத கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 40 mAh பேட்டரின்னு போட்டிருக்காங்க. எனக்கு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, 4 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஏர்டோப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் 4 மணி நேரம் நிற்கும். நீங்கள் மறுபடியும் வந்து அதை வந்து நீங்கள் 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் 1A, அதாவது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வோல்டேஜ் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் டைப் சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீடாக சார்ஜ் ஆகிடும். இதில் டைமிங் என்ன போட்டிருக்காங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு, அதாவது இந்த கேஸை ஃபுல் சார்ஜ் பண்ணுறது டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன கலர்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே, ப்ளூ, ரெட், மொத்தமாக 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலருமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2700 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடியது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு Ptron பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சைடில் இருக்கிறது கிளியர் மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் கடினமான விஷயம் தான். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இது எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆகக்கூடியது. ஒரு 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல
ஒரு ஏர் டூப்ஸாக இருக்க போகுது. நான் இதை வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஃபஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர் மஃப்லாம் இருக்காது சரிங்களா. ஸோ வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே வைப்போம் சரிங்களா. இந்த ஆப்பிள் இயர்ஃபோன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சரிங்களா. ஸோ வந்து இப்படி உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து ப்ளக்இன் பண்ணிட்டு ப்ளக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ காய்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேபி சார்ஜ் லெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சார்ஜ் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ வந்து சார்ஜ் இப்போலாம் யாருமே போகிறது கிடையாது. ஸோ இதை நான் இன்ஜெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 100%ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் காமிக்குது. இந்த ஒரு எல்இடி தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இதிலே தனித்தனியாக காமிக்கிறாங்க. லெஃப்ட் எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு, ரைட் எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியே காமிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த எல்இடியில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சார்ஜிங் பார்த்துருவோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் சி சார்ஜர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சரிங்களா. இதை சார்ஜ் பண்ணால் அப்படி என்னென்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ காய்ஸ் இது எங்கே சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஓரளவுக்கு இருக்குது சரிங்களா. 1000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஸோ இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாமே பக்காவாக சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என் பவர் பேங்க்லேருந்து அவுட்புட் போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி பவர் ஆன் அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து இன்னொன்னையும் எடுத்து காதில் வைக்கிறேன். பவர் ஆன் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு பவர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ளூ கலர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டச் தான், பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோல். இந்த டச் கண்ட்ரோல்ஸை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோன்னா என்னோட டிவைஸில் வந்து நான் வந்து ப்ளூடூத்தை டேர்ன் ஆன் பண்ணி இதை வந்து பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் டிவைஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து ஏதாவது டிவைஸ் அவைலபிள் இருந்தால் கனெக்ட் பண்ணிடலாம். எஸ் அவைலபிளாக இருக்குது. Ptron TWS அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து இப்போ கனெக்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயர் மஃபாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டேரக்ஷனில் வேணாலும் வச்சு அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் வந்து இது வந்து கரெக்டாக இந்த ஒரு ஷேப்பில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக காதுக்குள்ளே ஃபிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஜாகிங் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துரும் சரிங்களா. இது வந்து ஒரு சாலிடாக ஒரு இடத்துல இருப்பீங்கல்ல, ஸ்டேபிளாக இருந்து ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாக்கிங்கு இல்லை வந்து பைக் ரைடு அப்படிலாம் போகிறப்ப கண்டிப்பாக காதுலேருந்து கழண்டு விழுந்துரும். அப்படின்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ் இப்போ வந்து நான் பேரிங் அக்செப்ட் பண்ணிட்டேன் ரெக்வஸ்ட்டை. Ptron TWS நவ் கனெக்டட் அப்படின்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சரிங்களா. அந்த ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. சாங்கை சேஞ்ச் பண்ணலாம், கால் அட்டன் பண்ணலாம், கால் கட் பண்ணலாம், அப்புறம் வந்து பவர் ஆஃப் பவர் ஆன் எல்லா வேலையும் பண்ணலாம். பட் வந்து சவுண்டு மட்டும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ண முடியாது. அந்த ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது. ஸோ வந்து மேபி ப்ரோவில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். 281 ப்ரோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கொடுத்துருவானுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. ஸோ இதோட லேட்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் மவுஸ் அதாவது நான் கீபேடில் டச் பண்ணுறேன்ல, ஸோ அதை வச்சு என்னால் ஸ்பீடாக இதில் கெஸ் பண்ணிடுவேன் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து இப்போ சாங்கை நான் ப்ளே பண்ணிட்டேன். என்னோட மைக்கை வந்து நான் உங்களுக்கு இதில் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வச்சு காமிக்கிறேன். ஸோ வந்து இப்போ சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஓ மை காட், நான் நத்திங் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ வந்து டச் பண்ணாமல் தான் எடுக்கணும். ஸோ வந்து ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். பேஸ் ஓரளவுக்கு தாங்க, ரொம்ப பேஸ்லாம் கிடையாதுங்க. சவுண்டு கேட்கலாம், நல்லா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங் ப்ளே பண்ணுறேன். டபுள் டச் பண்ணால் நெக்ஸ்ட்டு சாங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சாங்கும் ப்ளே ஆகுது. இன்னொரு சாங் மாத்துறேன். பாஸ் பண்ணுறேன். பாஸ். டச் கண்ட்ரோல்லாம் பக்காவாக வேலை செய்யுதுங்க. அதிலெல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. இப்போ என்ன கேட்டால் இதில் வேறு என்ன ப்ரோ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இதில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே கிடையவே கிடையாது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ரோ இதை நான் பர்ச்சேஸ் பண்ணலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் கிடையாதுங்க சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட்காக இது எப்படின்னா ஒரு கால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு வாங்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இல்லை ப்ரோ நான் எக்ஸ்ட்ரீமாக பாட்டு கேட்பேன், எனக்கு வந்து பேஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதில் பேஸ் அந்தளவுக்கு இல்லை. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Ptronலேருந்து 1 இயருக்கு வாரண்டி தராங்க. வாரண்டி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Amazon அண்ட் Flipkart லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.